திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாட்களிலும் கூட அவரோட கடைசியிலே நாம் நிற்கின்றோம். நான் கடைத்தெருகளிலே போகின்ற பொழுது, இன்னுமாக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணப்படுகிற பொழுது காரில் போகும்போது எக்கச்சக்கமான கூட்டங்களை நான் காண்கின்றேன். நிறைய பேர் கடைத்தெருவில் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுல பிஸியாக இருக்காங்க. நிறைய பேர் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பேருடைய வீடுகளிலே இந்த நாட்களில் திருமண காரியங்கள் நடைபெறுகிறது. அதனால் அதுக்காக தூர இடத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னுமாக நிறைய பேர் பல காரணங்கள் நிமித்தமாக வந்திருக்கின்றபடியினாலே ரோடுகளிலெல்லாம் கூட்டங்கள் அலைமோதுகின்றன. வாகனங்கள் எல்லாம் 5-6 மடங்கு அதிகமாக வேகமாக வந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் நாம் மறக்கக்கூடாது, கடந்த நாட்களில் தான் மழை அதிகமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்யுது. இப்பொழுது அந்த ரோடுகள் எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க முடிந்த அளவு சரி பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியவே முடியாது. இதன் மத்தியில் இத்தனை பலகீனமான சாலைகளில் இத்தனை வாகனங்கள் எல்லாம் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறன. ஜனங்களெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நண்பர்களை பார்க்க வேண்டும், சொந்த ஊருக்கு வர வேண்டும், உறவினர்களோடு அந்த ரிலேட்டிவ்ஸோடு கூட இருக்கணும், கல்யாணத்துக்கு போகணும், கல்யாண காரியம் நடத்தணும் என்று சொல்லி இப்படியாக எல்லா ஜனங்களுடைய கவனமும் இருக்கும் பொழுது நம்முடைய கவனமோ அரைக்கதவி பூட்டி விட்டு முடிந்தளவு வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே இந்த நாட்களில் என்னை அழகாய் நடத்தினீரே, இந்த 2023 வருடத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீரே, என்னை பாதுகாத்தீரே, எனக்கு பிரியமானவர்களை பாதுகாத்தீரே. எத்தனை வியாதிகள் வந்தன, எத்தனை போராட்டங்கள் வந்தன, எத்தனை எதிர்ப்புகள் வந்தன, எத்தனை பொல்லாத மனிதர்கள், பிசாசுகள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். நீங்கள் மடங்கடிச்சிங்களே, என்னை காப்பாற்றினீங்களே, நன்றி அப்பா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். இட் இஸ் ஹை டைம் டு தேங்க் தி லார்ட் ஆல்மைட்டி. ஆண்டவரை துதிப்பதற்கு சரியான ஒரு காலம் இது. இந்த எண்ட் டேஸ் ஆஃப் திஸ் இயர் ஆர் த பெஸ்ட் டேஸ் டு பிரைஸ் காட் ஆல்மைட்டி. ஆண்டவர் துதிக்கிறதுக்கு மறவாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது அரைக்கதவை பூட்டிக்கொண்டு அவரையே துதித்து கொண்டே இருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். அப்பொழுது இந்த வருடம் முடிவில் ஆண்டவர் உங்கள் மீது பிரியம் கொள்ளுவார். ஆண்டவர் பிரியம் கொள்வார் என்றால் அதன் பிறகு அடுத்த வருடத்தில் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்ல வேண்டுமா? ரீத்துக்குரியவர், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நபர், நம்ம இருக்கிற ஒரே ஒரு போக்கிடம் நம்முடைய ஆண்டவர் தான். சீமோன் பேதுரு சொன்னதை நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவரை உண்மையின்றி நாங்கள் யாரிடத்துல போவோம்? நமக்கு வேறு வழியே கிடையாது, வேறு நபரே கிடையாது, ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். அதனால் அவரை நான் நினைப்போம், அவரை நடத்தி வந்து நினைப்போம், அவரை நான் தேங்க் பண்ணுவோம், சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் அப்பொழுது வருகிற காலங்களை நமக்கு இன்பமாக மாற்றி தருவார். பிள்ளைகளையும் அப்படியே பழக்குவோம், நம்முடைய குடும்பத்தாருக்கும் அதை சொல்லிக் கொடுப்போம். வருட முடிவில் ஆண்டவரை துதிப்பது அவசியமாக இருக்கிறது என்கிற உண்மையை நாம் சொல்லிக் கொடுப்போம். நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த படித்து கொள்ளட்டும். அப்படி என்றால் அவர்களும் காலகாலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றியுடையவர்களாக இருப்பாங்க. யாரெல்லாம் நன்றி உடையவர்களாக தாழ்மை உடையவர்களாக இருக்கிறாங்களோ, பழையவைகளை மறக்காமல் இருக்கிறாங்களோ, அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை.
பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தையும் கூட இந்த 2023 வருடத்தில் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். பல வருடமாய் பாழாய் கிடந்த அந்த தேவனுடைய மாளிகையில் பில்டிங் எல்லாம் நின்று கிடந்தன, பாலடைந்து கிடந்தன. அவைகளை மறுபடியும் ஆண்டவர் எடுத்து கட்டினார் என்பதை சந்தோஷமாக நான் நினைவு கூறுகின்றேன். இடிக்கப்பட்ட இஸ்ரவேல் அலங்கத்தை நெகேமியா மறுபடியும் எடுத்து கட்டியது போல நாமும் இந்த 2023 வருடத்தில் இறுதி காலகட்டத்தில் மறுபடியும் எடுத்து கேட்ட முக்கியமாய் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த கனவு திட்டம், முதியோர் இல்லத்தை நாம் முதலாக செயல்படுத்த எல்லா வசதிகளையும் மிக சிறப்பாக அங்கு தங்குகின்றவர்களுக்கு நாம் செய்து கொடுக்க, கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர, இப்படியாக ஒரு அருமையான சூழ்நிலையை, ஒரு மனரம்மியமான சூழ்நிலையை ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நமக்கு ஏற்படுத்தினார். எத்தனையோ வருடங்கள் கடந்து போகிற பொழுது நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று நான் கதறுவேன். ஒன்று நடக்கவில்லையே ராஜா, தேவனுடைய மாளிகையில் 7 ஏக்கர் நிலப்பரப்பை ஏன் தந்தீங்க? ஒன்றுமே நான் செய்யலையே. ஆண்டவர் கட்டடப்பணிகள் நடக்கலையே ராஜா, ஆண்டவர் முதியோர் இல்லங்களை ஆரம்பிக்கலையே என்றெல்லாம் நான் கதறியது உண்டு. இப்பொழுது ஆண்டவர் அதற்குரிய காலங்களை உருவாக்கி தந்திருக்கிறார். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் பிகினிங்ஸ் தான். இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தை நாம் பார்த்து கட்டியது போல் டைல்ஸ் ஓட்டணும், பாத்ரூமில் இந்த கலர் டைல்ஸ் ஓட்டணும், வால்ஸ்க்கு இந்த கலர் டைல்ஸ் ஓட்டணும், பாத்ரூமில் இப்படிப்பட்ட க்ளோசெட் வைக்கணும், வெளியே எந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும், இந்த பில்டிங் இந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும், அப்படியே மாத்திரம் இல்லை முன்னால் நம்ம கார் பார்க்கிங் டைல்ஸ் போடணும், வேலைக்காரங்களுக்கு இப்படி ஒரு இடத்த உண்டு பண்ணணும், கிச்சனை எவ்வளோ விதவிதமாக டிசைன் பண்ணணுங்கிற அந்த திட்டங்கள், அலுமினியம் அது மாத்திரம் இல்லை, கிளாஸஸ் ஒர்க் நம்ம பண்ணணும், பல காரியங்களை பார்த்து பண்ணினோம். கர்த்தர் நம்ம மேலே பிரியம் கொள்வார் என்றால் வருகிற நாட்களில் இதை போலவே அபலை பெண்கள் இல்லம், அனாதை இல்லம், ஸ்கூலு, அப்புறம் திருஷ்டமான ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் நமக்கு தருவார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் இந்த முதியோர் இல்லத்தில் உண்மையாக இருந்தோம் என்று ஆண்டவர் நினைப்பார் என்றால் அவர் நிச்சயமாக ஏனைய ப்ராஜெக்ட்ஸையும் வருகிற நாட்களில் கைகூடி வர பண்ணுவார். நம்முடைய ஊழியத்தை தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்க்கிற பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரின் மனதில் தந்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் காலகாலங்களில் நிறைவேறும்படியாக நீங்கள் கருத்தாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வயது முதிர்ந்தவர்களே, உங்களை கவனிப்பதற்கு யாரும் இல்லாமல் இருப்பார்கள் என்றால், பிள்ளைகள் வெளியூரில் வெளிநாடுகளில் இருப்பார்கள் என்றால், இல்லைன்னா அவங்களுடைய வேலை நிமித்தமாக பிஸியாக இருக்கிறதுனால உங்களை கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து புதிய வருடத்திலிருந்து அங்கே தங்கி ஆசீர்வதிக்கப்படலாம். அதே போல் அபலை பெண்கள், புருஷன் இல்லை, யாருமே ஏற்றுக்கிறதுக்கு நிலைமையில் நான் இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் தேவனுடைய மாளிகையிலே இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் பணிபுரிய வரலாம். அபலை பெண்களுக்கு முன்னுரிமை, நிற்கதியாய் நிற்கிற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நர்சஸ்ஸு, குக்கு, நல்லா சமைக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க என்று நமக்கு ஆட்கள் தேவை, வாட்ச்மேன் நமக்கு தேவை. சீக்கிரமாக அந்த வேலைக்கு நீங்கள் வரும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்கள், கர்த்தர் அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை இந்த நாட்களில் தருவாராக. யாரை முன் குறித்தாரோ அவர்களை அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்கும்படியாக, பணிபுரியும்படியாக அவர் அழைத்து கொண்டு வருவாராக என்று நான் வேண்டுகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை நமக்கு கூட்டம் எதுவும் கிடையாது. அடுத்த சனிக்கிழமை, முதலாவது சனிக்கிழமை வழக்கம் போல நாகர்கோவிலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 24வது வசனம். சாதோக்கும் அவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடு கூட சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டி அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீர மட்டும் அபியாத்தா திரும்பி போகாதிருந்தான். பார்த்தீங்களா, இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. கிட்ட பார்வை, தூர பார்வை என்று இரண்டாக பிரிக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்கின்றது. என்ன பார்வை என்றால், தனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, யுத்தம் ஆரம்பித்து விட்டது. சொந்த மகனே தனக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி தன்னை நசுக்கும்படியாக வருகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே தாவீது முதலாவது தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக தீவிரிக்கின்றார். அவருடைய விசுவாசிகள் நல்ல உள்ளம் படைத்தவர்களும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களும் அவருடைய ஆபத்து நேரத்திலே அவரோடு கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அப்படி தப்பி போய் அதுக்கு பிறகு மறுபடியும் யுத்தத்துக்கு அவங்க ரெடி ஆகணும். அவங்களுடைய ஆரம்பத்தை பார்த்தாலே நமக்கு மிகவும் பரவசமாக இருக்கின்றது. அவர்கள் ஆண்டுடைய உடன்படிக்கை பெட்டியை அந்த கீதரோன் ஆற்றண்டையில் வைத்து ஜனங்கள் எல்லாம் கடந்து தீர் மட்டும் அவர் கூட யாரெல்லாம் வாராங்களோ ஆயிரக்கணக்கில் வந்திருப்பாங்க, 100 கணக்கில் வந்திருப்பாங்க. அப்சலோம் இடத்துல லட்சக்கணக்கில் இப்போ ஆட்கள் இருக்காங்க. தாவீது இடத்துல 100களும் 1000 பேர் தான் இருக்காங்க.
100களாக 1000களாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் எல்லாரும் கடந்து தாவீதோடு கூட அந்த எருசலேமை விட்டு வெளியேறுகின்ற வரைக்கும் அபியாத்தார் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்துக்கொண்டு சாதோக் எனப்பட்ட இன்னொரு ஆசாரியனோடு சேர்ந்து கொண்டு சகல லேவியர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்களும் பாடுகின்ற பாடகர்களும் அங்கே நின்று பக்கபலமாக இருந்து அவர்கள் பத்திரமாக அந்த கீத்ரோன் ஆற்றை கடந்து செல்வதற்காக நின்று கொண்டே இருந்தார்கள். கடைசி நபர் அந்த கீத்ரோன் ஆற்றை கடந்து போகின்ற வரைக்கும் அபியாத்தார் பின் திரும்பி போகாதிருந்தார். அந்த பெட்டி அங்கே இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் அந்த பெட்டியை பார்த்து கொண்டே, உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொண்டே போனார்கள், அழுது கொண்டே போனார்கள், ஜெபித்து கொண்டே போனார்கள். அந்த பெரிய டீம் அப்சலோம்கிட்ட இருக்குது, லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. இங்கே 100களும் 1000 தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்கிற ஒரு ஆவிக்குரிய பார்வையை நம்ம இங்கே கொண்டு வரலாம். அது ஆவிக்குரிய பார்வையில் பார்த்தா தாங்க தெரியும். சில நட்சத்திரங்களை, சில கோள்களை, இன்னும் விண்ணுலகில் இருக்கிற சில காரியங்களை நம்ம பைனாக்குலர் போட்டு பார்த்தா, சில விசேஷித்த கண்ணாடிகளை போட்டு பார்த்தா தான் தெரியும். சாதாரணமான கண்களை வைத்துக்கொண்டு அவைகளை பார்க்க முடியாது. விஞ்ஞானம் முன்னேற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முன்னேற நாளுக்கு நாள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வருகின்றன. கண்ணாடிகள் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன. ஆனால் இதை பார்ப்பதற்கு எந்த கண்ணாடியும் இல்லை, கண்ணாடியை கண்டுபிடிக்கவும் இல்லை, கண்ணாடி தேவையும் இல்லை. ஆவிக்குரிய கண்கள் இருந்தாலே போதும். தாவீது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து, டே 1 இருந்து இந்த யுத்தத்தில் அவர் ஆசாரியர்களையும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியையும் லேவியர்களையும் பரிசுத்தவான்களையும் தன் பக்கமாக வைத்துக் கொள்ளுகிறார். அவர்களும் தாவீதுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. கர்த்தரை முன்வைத்து, கர்த்தரை அஸ்திபாரமாக வைத்து, கர்த்தரை சார்ந்து கொண்டு ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டே அவங்க முதல் நாள்ல இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதைத்தான் இங்கே நான் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய பார்வை. அப்சலோம் லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் அங்கே ஆவிக்குரிய காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அங்கே உடன்படிக்கை பெட்டி செல்லவில்லை, அங்கே லேவியர்கள் செல்லவில்லை, அங்கே ஜெபிக்கிறவர்கள் அங்கே இல்லை. அங்கே எல்லாம் உலகத்தார்களும் குறுக்கு புத்தி உடையவர்களும் தாவீதை தள்ளிவிட்டு எப்படியாவது அப்சலோமை உயர்த்தி விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே இருந்த அந்த ஆசாரியர்கள், அந்த லேவியர்கள் உடன்படிக்கையை பற்றி கொண்டு வந்தாங்க. காலகாலமாக எப்பொழுதெல்லாம் யுத்தம் நடந்ததோ அப்பொழுதெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியில கர்த்தருடைய மகிமை இருந்தபடியினாலே அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்ட பொழுது இஸ்ரவேலர்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது. ஆண்டவரை அவர்கள் சார்ந்திருப்பதற்கு அடையாளமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுதும் கொண்டு வந்தார். அப்பா, இந்த யுத்தத்தில் எங்களுடைய பலத்தினால வெற்றி பெற முடியாது, நாங்கள் ஒரு சின்ன கூட்டம், அப்சலோம் இருக்கிறது பெரிய கூட்டம். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பெட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களோட வாருங்க. நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்தாங்க, தாவீது வைத்தாருங்க. அந்த லேவியர்களும் ஆசாரியர்களும், ராஜா சின்ன அளவில் இருக்கிறாரு, குறுகி போய் நிற்கிறாரு, எதிரிகள் பெருசா இருக்கிறாங்க, ராஜாவுக்கு வெற்றி தரணும்ப்பா என்று சொல்லி அவர்களும் உண்மையாக அந்த ஆசாரியர்களும் அந்த ஊழியர்களும் பக்கத்தில் இருந்தாங்களா? பிரித்துக்குரியவர்களே, அந்த அளவிற்கு தாவீது ராஜாவாக நலமாக இருந்த பொழுது அந்த ஆசாரியர்களை, லேவியர்களை கனம் பண்ணினார். அதனால தான் சாதோக்கு மற்றும் அபியத்தர் எல்லாரும், லேவியர் எல்லாரும் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஊழியர்களோடு கூட ஒரு நல்ல மனம் புரிந்திருந்தார், அவர்களை ஆதரித்திருந்தார், அவர்களுக்கு உதவி செய்திருந்தார். அதனால தானே அவங்கெல்லாம் அங்கே வந்து நிற்கிறாங்க. பிரித்துக்குரியவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் ஆவிக்குரிய பார்வை உடையவர்களாக, ஒரு யுத்தம் ஆரம்பிக்கின்ற பொழுது, ஒரு வியாதி நம்முடைய குடும்பத்தில் யுத்தம் பண்ண வருகிற பொழுது, ஒரு பொல்லாத மனிதன் நமக்கு விரோதமாய் சடிதியில் எழும்புகிற பொழுது, ஒரு தேவை சடிதியில் நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொழுது, ஐயோ இதை செய்ய வேண்டுமே என்கிற ஒரு பெரிய ஒரு கலக்கம், ஒரு தத்தளிப்பு நம்மை சூழ வருகிற பொழுது உடனடியாக நாம் ஆவிக்குரிய பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை உடனடியாக நம்முடைய பக்கத்தில் கொண்டு வர வேண்டும். ஊழியக்காரர்களை அழைத்து நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு, இதான் என் பிரச்சனை, இதான் எனக்கு கஷ்டம், எனக்காக ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் வெற்றி தரணும், ஜோம் பண்ணுங்க சொல்லணும். அவர்களுக்கு முடிந்த காணிக்கையை நாம் மனமோந்து கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை வாங்கி கொண்டு நம்மை ஆசீர்வதித்து விட்டு போவார்கள். அது நமக்கு பக்கபலமாக இருக்கும். பெரிய பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் திட்டமிட்டிருக்கலாம், பெரிய வீடு கட்டணும்னு நீங்கள் திட்டத்தோடு இருக்கலாம், பிள்ளைக்கு பெரிய அளவில் திருமணம் செய்து பார்க்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை பெரிதாக செய்ய வேண்டும் என்று இருக்கலாம். முதல்ல இந்த ஆவிக்குரிய பார்வை உடையவங்களாயிருங்க. கர்த்தருடைய துணை உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்க, ஊழியர்களையே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தரையே நம்பி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைத்து போங்க. அப்பொழுதுதான் மாபெரும் வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அப்சலோமுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவைப்பட்டது என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார்.
அவங்க ஆதரவு எனக்கு வேணும், இவங்க ஆதரவு வேணும்னு நினைச்சார். ஆனால் ஆண்டவருடைய ஆதரவு வேணும் என்று அவர் நினைக்கவே இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ப்பான்னு சொல்லலாம். 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 2 கோடி என்று சொல்லி போட்டு அவர்கள் இன்றைக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கலாம். கர்த்தரை சார்ந்து கொள்கிற அவசியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த கடையில் முதல்ல ஊழியக்காரங்க போய் ஜோம் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நாளில் எப்பொழுதுமே கடவுளை சார்ந்து கொள், கர்த்தரை சார்ந்து கொள், உடன்படிக்கை பெட்டியை சார்ந்து கொள், தேவனுடைய வசனங்களை சார்ந்து கொள் மகனே என்று சொல்லி அவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் காரியங்கள் சித்தியாகும். இல்லை என்றால் எல்லாமே பொய்த்து போய்விடும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இந்த இடத்தை நான் வாசிக்கிற பொழுதுலாம் தாவீது எந்த அளவிற்கு கர்த்தரோடு கூட இருந்தார், சஞ்சரித்தார், கர்த்தரை சார்ந்திருந்தார், கர்த்தரை தனக்கு துணையாக கொண்டார், கர்த்தர் மீது தன் நம்பிக்கையை வைத்தார், ஒரு குழந்தை போல விசுவாசித்தார் என்றெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்கள், இங்கே பாருங்கள், அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 25வது வசனம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். அவர் உண்மையிலே எனக்கு பிரியமில்லை என்பார் ஆகியில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றார். தாவீது நிற்கிறாருங்க. தேர் ஓன்லி டேவிட் ஸ்டாண்ட்ஸ். எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. இனி பெட்டியை அவர் கூட கொண்டு போகவா, எருசலேமில் வைத்திருவான்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுன்னு. எப்பவுமே பெட்டி எருசலேமில் தான் இருக்கணும். தட் இஸ் தி டெஸ்டினேஷன் ஆஃப் த கவனன்ட் ஆஃப் ஆர்க். பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அந்த எருசலேம் நகரத்தில் தான் இருக்கணுங்கிறது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம். அதனால் அவர் சொல்கிறார், நீ கொண்டு போயிருப்பா எருசலேம் சிட்டிக்கு, நீ இந்த கவனன்ட் ஆஃப் ஆர்க்கை நீ கொண்டு போயிரு. நான் இப்போ போகிறேன், என் மகன் என்னை துரத்திட்டு வாரான், பெரிய யுத்தம் நடக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் என் மேலே பிரியம் கொள்வார்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் வருவேன், இந்த எருசலேம் எனப்பட்ட இந்த புனித நகரத்தையும் இந்த உடன்படிக்கை பற்றியும் மறுபடியும் நான் காண்பேன், ஆண்டவரை துதிப்பேன் சொல்லி அவர் விசுவாசமாக அறிக்கை பண்ணுறார். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவிற்கு எதிரிகள் திரளாய்படுத்து கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு உன் மேலே பிரியம் இல்லைப்பா, நீ வெளியே இரு அப்படின்னு சொல்லி என்னை எருசலேமை காண விடாதபடி, இந்த பெட்டியை காண விடாதபடி என்னை தூரமாகவே வச்சுட்டாலும் அதுவும் பரவாயில்லை, நான் அதையும் கூட நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கண்ணியமான வார்த்தைகளை, யோபு பக்தன் பேசிய வார்த்தைகளைப் போல அவர் அங்கு விசுவாச வார்த்தைகளையும் கர்த்தருக்கு சித்தமான வார்த்தைகளையும் அவர் பேசி நம்மை பரவசப்படுத்துவதை காண்கிறோம். வாசிக்கிற நமக்கே அது பரவசமாக இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு அதை கேட்ட பொழுது எவ்வளோ பரவசமாக இருந்திருக்கும். என் மகனுக்கு நான் எவ்வளவோ பாடுகளை நான் அனுமதித்தேன், என் மகனுக்கு எவ்வளோ கஷ்டத்தை நான் கொடுத்துருக்கிறேன், ஆனால் அதில் கூட அவன் எனக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானே, என் ஆண்டவர் என்னை மறுபடியும் கூட்டு வந்தால் பரவாயில்ல, நான் பார்க்குறேன், வெளியே வச்சா கூட பரவாயில்ல, அங்கேயே நான் இருக்கிறேன்னு சொல்கிறானே, என் மகனுக்கு எவ்வளோ தாழ்மை, என் மேலே எவ்வளோ அன்பு என்று ஆண்டவர் அங்கே பரவசப்பட்டிருப்பார். இன்னொரு பக்கம் பிசாசு, ஐயோ இவனுக்கு இவ்வளோ வேதனையை கொண்டு வந்தாலும் இவன் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேங்கிறானே, முறுமுறுக்க மாட்டேங்கிறான், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டேங்கிறானே என்று சொல்லி வைக்கப்பட்டு போயிருப்பான். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்வில் 50-50 வெற்றி தருவார் ஆண்டவர். அப்படின்னா நான் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவர்கிட்ட வருவேன். ஒருவேளை எனக்கு தோல்வி கூட கிடைக்கலாம், ஆனாலும் கூட அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவர் தமக்கு சித்தமானதை செய்வாராக, தன் பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லுகிற ஒரு பக்குவம் நமக்கு வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு வெற்றி தருவார். நமக்கு தோல்வி தருவதற்கான தேவன் அல்ல, நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மை அழித்து போடுகிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவே விருப்பம் உள்ள ஆண்டவர். நம்முடைய வார்த்தைகளை கண்டு நம்மை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டும், ஆப்டிமிஸ்டிக்காக நாம் இருக்கணும். நாம் எப்பவுமே நேர் பாதையில் செல்லணும். எப்பொழுதுமே கர்த்தர் வெற்றி தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாச அறிக்கையை நம்ம செய்யணும். ஒருவேளை ஆண்டவரை நீங்க எனக்கு செய்யட்டா கூட நான் உமக்கு பிரியமா இருப்பேன்ப்பா, ஆண்டவர் அதையும் கூட நான் ஏற்றுக்கொள்வேன், என் சித்தமானதை செய்யுங்கப்பா, உமக்கு தெரியும்ப்பா, என் வாழ்க்கையில் என்ன செய்யணும் உமக்கு தெரியும் ராஜா, என் ஃபேமிலியில் என் பிள்ளைகளுடைய காரியங்களில் என்ன பண்ணணுங்கிறது உமக்கு தெரியும் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவர் இந்த பிஸ்னஸில் எனக்கு இவ்வளோ நெருக்கம் இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குது, எப்படி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, உங்க சித்தப்படி நடத்துங்கப்பா, உமக்கு தெரியும் ராஜா, நான் அதை ஏற்றுக்கொள்வேன் ஐயா என்று சொல்லி அங்கே நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் பேச வேண்டும், ஆண்டவரிடத்தில் சொல்லணும். கர்த்தருடைய காது நல்லா கேட்கும்.
வயசான பிறகு காது கேட்காம போயிருது. சொன்னீங்களா, என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் நம்ம கேட்குறோம். என்ன சொன்னீங்க? நிறைய பேர் காது வயசாக அப்படி பழுதடைந்து போகுது. அந்த ஆண்டவருக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் காது பழுதடையாது, கண்ணு அது மங்காது. அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன பேசுகிறோங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிற தெய்வம் அவர் நமக்கு நலமானதை தருவார், நலமானதை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஐயோ பாடும் இல்லை. தாவீது அதை சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் இந்த பெட்டி தூக்கிட்டு போயிருங்க, எருசலேம் கொண்டு போயிருங்க. எனக்கு பேராசை இல்லை, எனக்கு தேவையான தூரம் வந்துருச்சு, இனி நான் அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறது நலமானது கிடையாது, அது முறை அல்ல, அது எருசலேமில் தான் இருக்கணும், நான் திரும்பி வருவேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அந்த தோல்வி நேரத்திலும் கூட கண்ணியத்தோடு கூட அவர் நடந்து கொள்ளுகிறார். டேவிட் வாஸ் மேன் ஆஃப் மாடஸ்டி. ஹி வாஸ் நாட் வெரி கிரீடி. அவர் செல்ஃபிஷாக அங்கே இருக்கல. அங்கே இருக்க வேண்டிய இடம் அது எருசலேம் தான், ராஜா கூட தான் அது இருக்கட்டும், நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி அவர் சொன்னாரா. பிரியத்துக்குரியவர்களே, இதை போலவே நாம் எப்பொழுதும் நம்முடைய தாழ்மை நேரங்களிலும் நாம் பெருந்தன்மையாய் நடந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. கல்யாண வீட்டில் இடம் பிடிக்கிறதுல நமக்கு பெருந்தன்மை இருக்குதா? பெரியவங்க வந்தாங்கன்னா நீங்கள் உட்காருங்கன்னு சொல்கிறோம், இல்லைன்னா நாற்காலியை பிடித்து கொண்டே நிற்கிறோமா? ஏன்னா இப்போ மேரேஜ் சீசன், கொஞ்சம் இடத்துக்குள்ள நிறைய பேர் சாப்பிட வருவாங்க, அப்பொழுதுதான் சோதனை வரும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், எல்லாரும் சேரை பின்னால் பிடிச்சிக்கிட்டே நின்றாங்க. எதுக்காக இப்படி நிற்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க தான் அடுத்தாப்பில் உட்காருவாங்களா, அதான் அந்த சேரை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இப்போ நான் கல்யாண வீடுகளே சாப்பிட்றதில்லை. பிரியத்துக்குரிய மணமக்களை வாழ்த்துவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், அதை செஞ்சுட்டு நம்ம வந்துடலாம். அதுக்காக சேரை போய் நம்ம பிடிச்சிட்டு இருக்கணுமா? இல்லை இல்லை பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெருந்தன்மை நமக்கு வேண்டும், விட்டு கொடுக்குற பெருந்தன்மை வேண்டும். ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், சொந்தக்காரங்க வரும்பொழுது அம்மா தலான தராமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கட்டும், நீ தலான எல்லாம் படனா அது கஷ்டம்தான், ஆனாலும் கூட சரி ஒரு 2 நாள் 3 நாள் தானே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற பெருந்தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டும். அந்த பெருந்தன்மை நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளை என்று நாம் அடையாளம் உடையவர்களாக இருக்கிறோம், அடையாளம் காண்பிக்கப்படுகிறோம். ஆண்டு மேலேருந்து பார்ப்பார், என் மகனுக்கு அது கஷ்டமாக இருந்தால் கூட பெருந்தன்மையை விட்டு கொடுக்குறானே என்று ஆண்டவர் அதை மனப்பூர்வமாக அவர் ஏற்றுக்கொள்வார். விட்டு கொடுக்குற அந்த மன பக்குவம், அந்த தாராள மனது நமக்கு நிச்சயமாய் வேண்டும். நீங்கள் போக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்தாப்பில் வந்துக்கிறேன், அது என்ன இருக்குது? பிரியத்துக்குரிய தேவன் அதை பார்ப்பார். நம்ம என்ன நினைக்கின்றோம், என்ன பேசுகின்றோம், எப்படி செயல்படுகிறோம், எப்படி விட்டு கொடுக்குறோம், எப்படி விட்டு கொடுக்காம சண்டை போடுறோங்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அப்படியாக நாம் விட்டு கொடுத்து வாழுகிற பொழுது, நாம் பெருந்தன்மையோடு வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மில பிரியம் கொள்ளுவார். நம்ம ஆண்டவரையே சார்ந்து வாழுகிற பொழுது, அவரையே முன்வைத்து வாழுகிற பொழுது, சிறு குழந்தை போல அவரையே நம்பி அவருக்கு பின்னாலேயே நாம் செல்லுகிற பொழுது கர்த்தர் நம்மை எப்படி வெட்கப்படுத்துவார்? வெட்கப்படவே விட மாட்டாருங்க, நாம் தோற்று போகவே விட மாட்டார். இதையெல்லாம் உங்கள் மனதில் நீங்கள் வைத்து உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளும். தாவீது ஒரு தேவனுடைய மனிதன், டேவிட் வாஸ் எ மேன் ஆஃப் காட் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒவ்வொரு வசனமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. சொன்னபடியே அந்த சாதைக்கு அந்த பெட்டியை அவர் அங்கே கொண்டு போனார், எருசலேமுக்கு கொண்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாரும், இவன் ஒரு ஆவிக்குரிய மனிதன், இவர் ஒரு ஜெபிக்கின்ற மனிதன், இவர் ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு மனிதன், கர்த்தரை கேட்காமல் எதையும் செய்ய மாட்டார், தன்னுடைய சுயத்தை அவர் பெரிதாக நினைக்க மாட்டார், ஆண்டவரை சார்ந்திருப்பார் என்று நம்மை காண்கிறவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நலமானதாக இருக்கட்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. எப்பவும் கண்ணாடியை நினச்சிக்கிடுங்க, ஆவிக்குரிய கண்ணாடி வேணும், ஆவிக்குரிய பார்வை நமக்கு வேணும். எதை பார்த்தாலும் ஒரு ஆவிக்குரிய பார்வை வேணும். ஒரு பெண்ணை திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா அவள் அழகா இருக்காளான்னு உலகப்புறமான பார்வையில் பார்க்காதீங்க. அவள் ஆவிக்குரிய பிள்ளையா, அவன் ஆவிக்குரிய மனுஷனா, அந்த ஆவிக்குரிய பையனாங்கிற அந்த பார்வையில் பாருங்கள். ஒரு இடத்துல வீடு கட்டினா அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்களா, ஒரு அனுகூலமான சூழ்நிலை வருமா, அந்த ஆவிக்குரிய பார்வையை பாருங்கள். அந்த ஆவிக்குரிய பார்வை முக்கியமானது. அதனால தான் நான் அந்த ஓல்டு ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய பார்வையை பாருங்கள். இதை விட வசதியான சுகபோகமான ஓல்டேஜ் ஹோம்லாம் இருக்கலாங்க, ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிற இடம், ஜெபிக்கிற ஒரு ஸ்தலம். இந்த இடத்துல தான் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு வயதான காலத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்கள் நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்தில் கண்டிப்பாக வருவாங்க. இது ஜெபிக்கிற இடம், ஊழியம் நடக்கிற இடம், என்னுடைய பிள்ளைகள் இரவு மகளுமா ஜெபிக்கிற இடம், நம்ம அங்கே போய் இருப்போம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே. அப்படி நீ ஒரு ஆவிக்குரிய பார்வையில் இருந்து ஆவிக்குரிய காரியங்களுக்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுத்து, காணிக்கைகளை கொடுத்து
நீங்கள் ஆவிக்குரிய பார்வையில் அந்த ஊழியத்தை வளர்க்கணும், அந்த ஊழியத்தை தாங்கணும், முடிஞ்சதை செய்வோம்னு சொல்லி ஆவிக்குரிய பார்வை உடையவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த வருட கடைசியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். We come to the end of this year, Lord, 2023. Lord God, இந்த வருஷத்தில் எங்களை நடத்துனீங்க, எங்களுக்கு போதுமானவங்களாக இருந்தீங்க, தப்பு வித்தீங்க. சாத்தா முற்றுகை போட்டுறத முற்றுகையை உடைத்து அடைக்கலான் குருவி இல்லத்தை கட்டி எழுப்ப அங்கே அநேகர் வந்து தங்க கத்தாவே நீங்கள் உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரை தோத்துறோம் ஐயா. இது நாளிலும் கூட தாவீது செய்தது போல நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையை முன்வைத்து செயல்பட, உடன்படிக்கை பெட்டிகளை கொண்டு வர, ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஊழியக்காரர்களையும் முன்வைத்து செயல்பட எங்களுக்கு கற்றுத்தாருங்க. அப்சலோம் எவ்வளவோ கூட்டத்தை கூட்டினாலும் கர்த்தரை தேடாதபடினாலே அவன் அழிந்து போனான். ஆண்டவரே, நாங்கள் அப்படி தேடாமல் அழிந்து போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கின்ற காலங்கள், அந்த காலத்தில் உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு ஊழியம் செய்ய, உண்மை தூக்கி சுமக்கவும் எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லா இடர்பாடுகளும் நீங்கட்டும், எல்லா வியாதிகளும், எல்லா பாரங்களும், சுமைகளும், கசப்பான மாறாக்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும். வீட்டுக்குள்ளே காணப்படுற கசப்பு மாறட்டும், சரீரத்தில் காணப்படுற வியாதிகள் மறையட்டும், மனதில் காணப்படுற குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், ஆண்டவரை கேள்விக்குறிகள் எல்லாம் மறையட்டும். ஆண்டவரை உடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொடும் ஐயா. நான் கொடுக்குற சமாதானத்தை ஒருவரும் பிடுங்கி போடுவதில்லை என்று சொல்லி சொன்னீங்களே ராஜா. நான் தருகிற சமாதானம் எல்லா சமாதானத்திலும் பெரிதான சமாதானம் சொன்னீங்களே ராஜா. சமாதான பிரபுவே, யாரெல்லாம் இப்போ சமாதானம் இல்லை என்று கலங்கி போய் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை தந்து அவளை வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வியாதி கொள்ளுகிறது, வியாதி ஐயா என்னை பாடாய் படுத்துகிற, தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, உட்கார்ந்தா வலிக்குது, கால் வலிக்குது, படுத்தா கால் வலிக்குது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கிற வல்லமை பலகீனப்பட்ட காயம்பட்ட இடங்களுக்குள்ளே கடந்து போகட்டும். அந்த இருள் நீங்கட்டும், அந்த வியாதி நீங்கட்டும், அதை கொண்டிருக்கிற பொல்லாத சத்துரு நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. தேவரீர் இப்பொழுதும் கூட ஆண்டவரை மனமிறங்கி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. முக்கியமாய் வயோதீப காலத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிற பலகீனங்கள் எல்லாம் நீங்கட்டு. நடக்க முடியல, உட்கார முடியல, மாடிப்பள்ளி ஏற முடியல, வேலை செய்ய முடியல, ஐயா நீங்கள் ஒரு பலன் தாருங்க. ஒரு காலம் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கீழே விழுந்துட்டாங்க, அப்படி அடிபட்டு முறிஞ்சிருச்சு, நோ 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 அது சொல்லி அனுபவிக்கவே கூடாதப்பா. தீர்க்காயசை தாருங்க. கண்களில் பலன், கண்கள் இருளடையக்கூடாது, சரத்தில் பலன் குன்றக்கூடாது. மோசை கொடுத்த ஆசீர்வாதம் அனைத்து வயதான பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வாலிபர்கள் வாலிபத்து பாவங்களை சிக்கி ஆண்டவரை மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டு பெற்ற தாய் தகப்பனை எதிர்த்து முன்ன பின்ன தெரியாத ஒருவன் கூட உடனும் சொல்லி நினைக்கிறாங்கப்பா. அவர் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி, குடும்பம் அழிந்து விடாதபடி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு பெற்றோருக்கு அடங்கியிருக்க அவர்கள் காண்பிக்கிற மகனை திருமணம் செய்ய உதவி செய்யுங்க. சாலமோன் ராஜா செய்த தவறை ஆண்டவரை கர்த்தரை அறியாதவர்கிட்ட அவருக்கு கலந்தது போல இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே தகப்பனை செய்கிறாங்க. அது பெரிய பாவம் என்பதை உணர்ந்து அந்த உணர்வடைகிற உள்ளத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இசப்பா, பிஸ்னஸில் ஒரே தோல்வி, ஒரே கஷ்டம், நஷ்டம், ஐயோ ஒரே அடி, எனக்கு வருமானமே இல்லை, கடன் பெருகிருச்சு, வட்டி பெருகிருச்சு, என்ன பண்ணுன்னு தெரியலன்னு தவிக்கிறாங்க. பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியுமப்பா? எல்லோருக்கும் பணம் தேவையப்பா. எப்படியாவது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக புதிய வாசலை திறந்து தாருங்க. ஆண்டவர் அந்த காட்டுக்குள்ளே கூட ஆகாருக்குன்னு ஒரு காலுக்குள்ளேயே ஒரு நீரூற்றை உண்டு பண்ண முடிந்ததப்பா. எல்லாருக்கும் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுங்க. வருமானங்கள் வரட்டும், நிரந்தரமான வருமானங்கள் உண்டாகட்டும். கடனே வேண்டாம், கடன் வாங்க மாட்டாய், நான் கொடுப்பா எனப்பட்ட வார்த்தை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தர் என்னை கடன்லேருந்து விடுவித்தார், நல்ல பிஸ்னஸ் கொடுத்துருக்க சாட்சி நிறைய கிடைக்கட்டும். பல வருடங்களை விற்காமல் இருக்கிற நிலங்கள், வீடுகள் விற்று நம்முடைய பிள்ளைகள் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். திருமணமாகவே மாட்டேங்குது, எத்தனையோ வருஷமாக குழந்தைக்க காத்திருக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. தேவாதி தேவனுடைய கண்களை இறக்கம் கிடைக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தர் மகிமைப்படும். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதியும். இனி கொள்ளை நோய், லாக்டவுன், இனி யுத்தங்கள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக நம்முடைய ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளிகளை நேசிக்கிற, நம் நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, நேசிக்கிற, ஜெபிக்கிற, காணிக்கை கொடுக்குற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் ஆவிக்குரிய பார்வையுடைய அநேக நல்ல முதியவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அதில் வேலை செய்வதற்கு உம்மாலே முன்குறிக்கப்பட்ட அபலை பெண்கள் மற்றும் நிற்கதியாக நிற்பவர்களை உடனடியாக அழைத்து கொண்டு வரும்படியாக, நர்சிங் கேர் கொடுக்குற
ஆண்டவரே வார்டனாக இருக்கிற, வாட்ச்மேனாக இருக்கிற, ஆண்டவரே வேலை செய்கிற, சமைக்கிற பெண்கள், வாட்ச்மேன் எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you, God bless you, amen. திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில்